உங்க பிள்ளைய அடிக்கிறப்ப அல்லது கிள்ளும் போது கொட்டி தேம்பி தேம்பி அழுகிறத அந்த குழந்தையோட முகத்தை பாக்குறப்ப ஒரு அப்பாவை உங்களுக்கு எப்படி ரொம்ப வலிக்கும் சார். என் பொண்ணு அழும்போது நான் அழுதுருக்கிறேன். தேம்பி தேம்பி அழுவும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் பார்க்க. அந்த டைம்ல நமக்கு தோணும் சார், குழந்தை படிக்கலனாலும் பரவாயில்ல. அவர் புரிஞ்சுக்கிறதே இல்ல சார். பசங்க என்ன படிக்கிறாங்க, அவர் 7 மணிக்கு வரும்போது பசங்க ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அப்பதான் புக் எடுத்திருப்பாங்க. அது அவருக்கு தெரியாது என்ன சிலபஸ், ஈவிஸ்ல எவ்வளவு சப்ஜெக்ட் என்ன இருக்கு நமக்கு தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் அம்மா அப்படிதான் திட்டுவா, அவன் எப்படி படிச்சான்னு அவங்க அம்மா அப்பாவை கேட்டா தெரியும் அப்படிலாம் சொன்னா அப்புறம் எப்படி பசங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். ஆக்சுவலா நீங்க குழந்தைகளை தனியா கூப்பிட்டு தான் பேசணும். அம்மாட்டு நீங்க தனியா தான் சொல்லணும். நீங்க அம்மாவை அந்த அவங்க சொன்னாங்க பாருங்களேன், அவங்க முன்னால அவ கிடக்குற விடுற அப்படின்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? பிள்ளைங்கிட்ட அம்மா வந்து எல்லாம் நல்லது கிட்ட செய்யறாங்க, நீ படிக்கல நான் நம்ம திட்டுறாங்க, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படி சொன்னா என்ன? பசங்க வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிடறாங்க. சரி, வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இந்த வயசுல நம்ம கத்து கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பின்னாடி அதோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடக்கூடாது. அதாவது அந்த படிப்பு வந்து எனக்கு அது ஒரு உயிர் நாடி மாதிரி நான் நினைக்கிறேன் சார். பிள்ளைங்களை வந்து அந்த படிப்பு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன், கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை நின்னுரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் குழந்தையோட படிப்பு அவங்க தான் பாத்துக்க வேண்டியிருக்கு, இல்ல வீட்டுல இருக்க ஹோம் மேக்கர்ஸா இருந்தாலும் அவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இன்டர்வல்ல கிளைமாக்ஸ்ல வர வேலையை முதல்ல நம்ம நிறுத்தணும். நல்ல பேர் வாங்கி அதெல்லாம் படிக்க வேணாம்டா. ஆக பார்ட்டிசிபேஷனே இல்லாம ஹீரோ ஆகுறதுங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஆக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க இதை செஞ்சா கூட பரவாயில்லைங்களா, அப்ப உங்களுடைய கோபமும் நியாயமா தெரியும்.